எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஏற்றம் கொடுத்து தான் முடிவடைஞ்சிருக்கு. 24,380 வரைக்கும் போயிருக்கு மேலே. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை 24,270 முடிவடைஞ்சிருக்கு. ப்ளஸ் ஒரு 95 புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. ஏன்னா கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் இதனுடைய ஏற்றம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பரரி ரேலியா இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ்கான ஒரு ரேலி தானா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களை பொறுத்து தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஐடி செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் லோக்கிட்ட இருந்து லாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீபவுண்ட் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அடுத்து நம்ம கம்பெனியினுடைய Q1 ரிசல்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தடுத்து ஐடி செக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா TCS, இன்ஃபோசிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய Q1 ரிசல்ட் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததனுடைய மூமெண்ட் கன்சாலிடேட்டிங்காக இதே இடத்துல ட்ரேட் ஆகுமா இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் வருமா. இப்போ இதனுடைய க்ளோசிங் அதாவது 24,270 க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய க்ளோசிங்கில் மண்டே எப்படி ஸ்டார்ட் ஆகும், அடுத்து நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,220 to 250 இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோஸ் வச்சுருக்குதுன்னு வச்சுக்கலாம். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 24,150 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 24,050 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எங்கே ஆக்ட் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா 24,320 340 இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். இப்போ அடுத்து அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 24,380 420 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,500 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையவோ செல் பிலோ. ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்தாலும் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் மார்க்கெட் கீழே இந்த 24,250 கிட்ட தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,250 இருந்து 24,340 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சாலிடேட்டிங்காக மார்க்கெட் சஸ்டைனாக இதே இடத்துல இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்த பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,340க்கு மேலே மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. அதாவது இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு மேலே நல்லா புல்லிஷ் ஆகுது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 420 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது 450 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பையிங் பிரேக் அவுட் ஆகி மேலே 500 வரைக்குமே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வந்தாவே மார்க்கெட் செல்லிங் வருது. 340 ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா சஸ்டெயின் அதாவது அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வருது அப்படின்னா திரும்ப இந்த 250 இந்த 250 சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 150 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த 180 அதை உடச்சிட்டு அப்படின்னா 150 24,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது மெயினாக நம்ம மண்டே மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 24,250க்கு மேலே மார்க்கெட் அதாவது இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்தது 340 பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே பையிங் பிரேக் அவுட் 450 500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி 250க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல, கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,100 வரைக்கும் வரும். இன்கேஸ் 24,150 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.